இப்போ நம்ம லோடு பேலன்சர் கான்ஃபிகர் பண்ணும்போது ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் குரூப்பை தனியாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே, நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணும்போது ரிசோர்ஸ் குரூப்பை ஆட் பண்ணாலும் ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன், ரிசோர்ஸ் குரூப்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரிசோர்ஸ் குரூப்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காமன் ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ரிசோர்ஸ் குரூப் இருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் வந்து புது ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப்போட நேமு எல்பி. ஸோ லோடு பேலன்சரை டினோட் பண்ணுறதுக்காக எல்பி ஆர்ஜி. ஸோ லோடு பேலன்சர் ரிசோர்ஸ் குரூப். அதனால் நான் ஒரு காரணமாக அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ரீஜியன். ஸோ ரீஜியனை பொறுத்த வரைக்கும் ஒன்று சென்ட்ரல் இந்தியா, அப்படி இல்லைன்னா கொரியா சென்ட்ரல். ஸோ இது ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அவுட்புட்டு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா நான் கொரியா சென்ட்ரலில் சூஸ் பண்ணுவேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷினை கொரியா சென்ட்ரலில் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணும்போது கொரியா சென்ட்ரல் அப்படிங்கிற ரீஜனே காட்டாது. அப்போது நம்ம கண்டிஷனை ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே ஒரே ரீஜனுக்குள்ளே வரணும். அதனால் நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். கொரியா சென்ட்ரல் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நமக்கு எல்லா ரிசோர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் கொரியா சென்ட்ரல் உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நான் ரிவ்யூ ப்ளஸ் க்ரியேட் கொடுத்துட்டு டேகும் அதே மாதிரி ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து மேண்டட்ரி கிடையாது, கொடுக்குறோம், அதையும் சேர்த்து நம்ம ஒரே மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இப்போ ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த லோடு பேலன்சர் முடிக்கிற வரைக்கும் சேம் இதே ரிசோர்ஸ் குரூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது பண்ண வேண்டியது இப்போது ஸ்டெப் 2 என்ன பண்ணோம் அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ குளோபல் சர்ச் பாரில் விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டைப் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் சர்வீஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறது படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது விர்ச்சுவல் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் சேமாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணும்போதும் சேம் ரிசோர்ஸ் குரூப், இதே ரிசோர்ஸ் குரூப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எல்பிஆர்ஜி அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கே நான் செலக்ட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ ஒருவேளை வரலை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது விர்ச்சுவல் நெட்வொர்க்கு நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்லிங்க். எலான் மஸ்கோட நெட்வொர்க் தான் ஸ்டார்லிங்க். அதனால் நம்ம இந்தியாவில் உள்ள நெட்வொர்க்கை நான் கொடுக்காம எலான் மஸ்கோட நெட்வொர்க்கை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரீஜியன், நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்கு என்ன ரீஜன் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே ரீஜியன் நெட்வொர்க்குக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ கொரியா சென்ட்ரல் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டியில் நம்ம இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை, இப்போயும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை அப்படியே டிஃபால்ட்டு கான்ஃபிகரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஓகேவா? பேசிக்கை ஃபில் பண்ணிடுறோம். செக்யூரிட்டியில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் இங்கே தான் முக்கியமான ஒர்க் இருக்குது. நம்ம ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும்.
ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண போகிற ஐபி அட்ரஸ் 200 டாட் 100.50. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து 3 ஐபி அட்ரஸ் போதும். அதனால் எனக்கு அவ்வளோ ஐபி அட்ரஸ் வேணாம், 65,535 ஐபி அட்ரஸ் வேணாம். அப்படிங்கிறதுனால நான் ஐபி அட்ரஸை இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீ யூஸ் பண்ண வேண்டியது 200.100.50.0. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால டிவைட் பை 2 போட்டு 200 டிவைட் பை 100 மறுபடியும் பை 2. ஸோ 200 டிவைட் பை 2 100, 100 டிவைட் பை 2 50, 50 டிவைட் பை 2 25 போடலாம். ஸோ வேணாம், நெட்வொர்க்காக இருக்கணுங்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் உள்ள 26 அப்படிங்கிறது சிஐடிஆர் பிளாக். ஸோ எத்தனை ஐபி அட்ரஸ் வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது இங்கே சப்நெட்டு எரர் காட்டும். ஏன் எரர் காட்டும் அப்படின்னா இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணலை. அதனால் இங்கேயும் போயிட்டு எடிட் பண்ணுறோம். ஐபி அட்ரஸ் ரேஞ்சை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் இல்லாமல் சப்நெட்டு சேஞ்ச் ஆயிரும். ஜஸ்ட்டு இங்கே ட்ராப் டவுனில் உள்ள ஐபி அட்ரஸை செலக்ட் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே மாற்றலை சப்நெட்டில். ஓகேவா? ஸோ கடைசியாக வேறு எதுவுமே மாற்ற வேணாம், சேவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எந்த எரர் இல்லாமல் 64 ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இன்னொன்று எடிட் பண்ணுறதுனா நமக்கு 64 தேவையில்லை, ஒரு 24, 26 இல்லை 32 அதுவே போதும். சேஞ்ச் பண்ணுறதுனா மறுபடியும் கூட போய் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வேணாம் அப்படின்னாலும் அப்படியே விட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ டேகை மட்டும் கொடுத்துட்டு டேகை கொடுத்து முடிச்சுட்டு விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ண போயிடலாம். இப்போது சொன்ன கண்டிஷனில் 2 வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு, நெட்வொர்க் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த சர்வீஸுக்கு ரிசோர்ஸ் குரூப் கேட்டாலும் சேம் இதே ரிசோர்ஸ் குரூப்பு, நெட்வொர்க் கேட்டாலும் சேம் இதே ஸ்டார்லிங்க் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ க்ரியேட் கொடுத்துடலாம். வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு, க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்க தேவையில்ல, அது ஒரு பக்கம் ஆகட்டும். ஓகேவா? நான் சொல்கிறதுக்குள்ளே அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு நோட்டிஃபிகேஷனில் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வந்துடுச்சு. ஓகேவா? இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ எனக்கு நெட்வொர்க்கு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பண்ண வேண்டியது 2 வெப் சர்வர் க்ரியேட் பண்ணணும். ஸோ 2 வெப் சர்வரும் லேட்டஸ்ட் வெர்ஷனாக பண்ணுறோம், 2025 டேட்டா சென்டர். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் மெஷின் குளோபல் சர்ச் பாரில் விர்ச்சுவல் மெஷினை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப்பு நெட்வொர்க் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ விர்ச்சுவல் மெஷினுக்கு வந்துட்டு வெப் சர்வர் க்ரியேட் பண்ணணும். நார்மல் விர்ச்சுவல் மெஷின் கிடையாது, வெப் சர்வர். ஸோ விண்டோஸ் டேட்டா சென்டரில் எந்த வெர்ஷன் இருந்தாலும் ஓகே தான். 25 இருந்தாலும் ஓகே, 22 இருந்தாலும் ஓகே, 19, 16 ஏதாவது ஒரு வெர்ஷன். ஆனால் ரெண்டுமே ஒரே OS-ஆக இருக்கணும். ஸோ 2 வெப் சர்வர் க்ரியேட் பண்ண போகிறோம், ரெண்டுமே சேம் கான்ஃபிகரேஷனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. ரிசோர்ஸ் குரூப்பில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண புது ரிசோர்ஸ் குரூப், ஏன்னா ஒரே ரிசோர்ஸ் குரூப் ஒரே நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அதே ரிசோர்ஸ் குரூப்பை இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் இந்த ரெசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ண உடனே ரீஜன் ஆட்டோமேட்டிக்காக கொரியா சென்ட்ரல் வந்திருக்கும். ஏன்னா அதில் நம்ம செலக்ட் பண்ண ரீஜன் இங்கே வந்திருக்கும். சரி, இப்போ ரெசோர்ஸ் குரூப் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ விர்ச்சுவல் மெஷின் நான் என்ன பண்ணுறேன், எல்பி சர்வர் 1. ஸோ எல்பி சர்வர் 1 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இல்லை வெறும் சர்வர் 1ன்னு கொடுத்தாலும் ஓகே. ஸோ 2 சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் சர்வருக்கு நேம் சர்வர் 1 சர்வர் 2. ஸோ ரீஜியன் கொரியா சென்ட்ரல் வராதவங்க சென்ட்ரல் இந்தியா ஆர் சவுத் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். சவுத் இந்தியா கூட அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேவா, செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேணாம், நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருங்க. ஏன்னா அவைலபிலிட்டி ஆப்ஷன் கொடுத்தா நம்ம இமேஜு சைஸ் செக் பண்ணும்போது எரர் வருது. அதனால் நம்ம அவைலபிலிட்டி ஆப்ஷனில் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இமேஜ் நம்ம ஆல்ரெடி அந்த இமேஜெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் விண்டோஸ் சர்வர் 2025 உங்களுக்கு ரீசெண்ட்லி யூஸ்ல காட்டுதா? ஒருவேளை உங்களுக்கு ரீசெண்ட்லி யூஸ்ல இந்த சர்வர் 2025 ஷோ ஆகலை அப்படின்னா சிஆல் இமேஜஸ் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கு காட்டுது, அதனால் நான் அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வெப் சர்வருக்கும் சேம் இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே செட்டப்பை இன்னொன்றும் பண்ணுவோம். அப்போது இதில் என்ன கொடுத்தோமோ அதே கான்ஃபிகரேஷன் அந்த சர்வர்லேயும் இருக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா சைஸ் மட்டும் ரெண்டுக்கும் சேமாக வராது. ஃபஸ்ட்டு சர்வருக்கு 4 கோர் 16 GB யூஸ் பண்ணோம்னா ரெண்டாவது சர்வருக்கு 2 கோர் 16 GB தான் செட் ஆகும். ஏன்னா ஒரு 4 கோர் ஒரு 2 கோர் தான் கொடுப்பாங்க. 2 4 கோர் சைஸ் கிடையாது நமக்கு. நம்மளுடைய ஃப்ரீ ட்ரையலில் ஆப்ஷன் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், சைஸில் இங்கே 2 தான் அவைலபிளாக இருக்கும் ரெக்கமெண்டடில், 4 2. ஸோ 4 கோர் 16 GB இதுக்கு செலக்ட் பண்ணுறோம். சைஸில் 4 கோர் 16 GB மெமரி. ஸோ ரெக்கமெண்டடில் உங்களுக்கு காட்டும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் செலக்ட் பண்ண தேவையில்ல. சைஸை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரெக்கமெண்டடில் 2மே இருக்கும். 4 கோர் 16 GB 2 கோர் 16 GB. ஓகேவா? ஸோ இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணியிருப்போம். அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கேயும் செட் பண்ணிக்கங்க. சரி, பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்பவுண்ட் போர்ட் ரூல். ஸோ இன்பவுண்ட் போர்ட் ரூலில் நமக்கு ஒரே ஒரு போர்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நார்மல் விர்ச்சுவல் மிஷினாக இருந்ததுன்னா RDP மட்டும் போதும். இப்போ நம்ம பண்ண போகிறது வெப் சர்வர். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆக போகுது. அதனால் HTTPS கூட RDP. ஸோ 3ஐயும் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். HTTPS RDP. ஸோ இப்போ அடுத்தது டிஸ்க்கு. ஸோ டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது சர்வர், அதெல்லாம் ஹேங் ஆகும். அதனால் கொஞ்சம் ஹையர் கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டிஸ்க்குக்கு போய்க்கிறேன். டிஸ்கில் OS டிஸ்கோட சைஸு நான் ஒரு 512 மாற்றிக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக OS டிஸ்கோட சைஸு 512. மற்றபடி டெலிட் வித் VM எனேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. இங்கே டேட்டா டிஸ்க் ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கும் 1024.
அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க்கிங், ஸோ இதுதான் முக்கியமான பார்ட்டு. யாருக்கெல்லாம் நெட்வொர்க் நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆகலையோ அவங்க என்ன பண்ணுங்கள், இங்கே க்ரியேட் நியூ கொடுங்க. ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த நெட்வொர்க் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்திருக்கா? வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி வெளில க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது இங்கே காட்டும். யாருக்கு எரர் வருதோ அவங்க இங்கே போயிட்டு க்ரியேட் நியூ கொடுங்க. எதுவும் சேஞ்செலாம் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாக என்ன வருதோ அப்படியே சேவ் கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி பப்ளிக் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபி, ஸோ நம்ம இங்கே விர்ச்சுவல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ஐபி அப்டேட் ஆகிடும். அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், எனக்கு நான் வெளில க்ரியேட் பண்ணது வந்துருச்சு. ஸோ யாருக்கெல்லாம் வெளில க்ரியேட் பண்ணும்போது எரர் வந்ததோ அவங்க இதே நெட்வொர்க்கை தான் அடுத்த பிசிக்கும் கொடுக்கணும். சேம் இப்போ க்ரியேட் பண்ண நெட்வொர்க்கை அடுத்த விர்ச்சுவல் மிஷின் சர்வர் க்ரியேட் பண்ணும்போது அதே நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம கண்டிஷன் படி சோர்ஸ் குரூப்பு, நெட்வொர்க்கு, ரீஜியன் சேமாக இருக்கணும். ஸோ இப்போது நமக்கு ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணது வந்துருச்சு, இல்லாதவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சர்வர் பண்ணும்போது எரர் வரும், கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்டில் 3 போர்ட்டும் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். HTTP, HTTPS, RDP. இதில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா HTTP அந்த போர்ட்டோட போர்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ HTTPயோட போர்ட்டு 80, HTTPS 443, RDP 3389. இதில் ஒரு போர்ட்டை நம்ம லோடு பேலன்ஸரில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ HTTP அப்படிங்கிற போர்ட் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். 80 அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டா நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பப்ளிக் ஐபி. ஸோ டெலிட் பப்ளிக் ஐபி அண்ட் NIC. ஸோ இந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அக்சலரேட்டட் நெட்வொர்க்கிங் இது வந்து எனேபிளில் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, அது நமக்கு வந்து மேண்டட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோடு பேலன்சிங் கண்டிப்பாக நன்னில் தான் இருக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர், இதில் இருக்கிறது இன்டர்னல் லோடு பேலன்சர், அதனால் அதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது மேனேஜ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து வர்றதையும் சரியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது எரர் வந்தது, நீங்கள் சரியான டீட்டெயில் கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ திரும்ப தான் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இது வரைக்கும் சரியாக கொடுத்துருக்கீங்களா, நெட்வொர்க் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோமா, ரீஜன் சரியாக செலக்ட் பண்ணியிருக்கோமாங்கிறத ஒன்ஸு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரியேட் கொடுக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல, மானிட்டரிங்லேயும் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸை மட்டும் டிசேபிள் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த சேஞ்சும் மானிட்டரிங்கில் தேவைப்படாது. அடுத்தது அட்வான்ஸ்டு. ஸோ அட்வான்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டிஃபால்ட்டு கான்ஃபிகரேஷன் அதில் என்ன இருக்கோ அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம், நெக்ஸ்ட்டு டேபுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேபு டேக் தான். ஸோ டேக் வந்துடுறேன். ஸோ டேகில் இது வரைக்கும் யார் க்ரியேட் பண்ணியிருந்தாங்களோ ஸோ அவங்க நேமே இங்கே கொடுத்துருங்க. அட்வான்ஸ் தேவையில்லை. ஸோ மானிட்டரிங்கில் பூட் டயக்னோஸ்டிக்ஸ் மட்டும் டிசேபிள், அட்வான்ஸ் எதுவும் பண்ண தேவையில்ல. டேக் போயிடலாம். ஸோ டேக் முடிஞ்சதுன்னா ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடும். ஸோ சரியாக தான் கொடுத்துருப்போம். வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு, கிரியேட் கொடுத்துடலாம்.
ஸோ கம்ப்ளீட்டான இந்த விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி இதில் நம்ம எப்பவும் போல் வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். ஐஏஎஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ கனெக்ட் கொடுக்குறீங்க. டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல் கொடுக்குறீங்க. சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ண ஆர்டிபி ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இதை கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் மறக்காமல் சரியாக டைப் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணியாச்சு. ஆர்டிபியில் நம்மளுடைய பிசி ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோமோ சேம் செட்டப்பை இன்னும் ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபாலோ பண்ண அதே கண்டிஷனை இன்னும் ஒரு வெப் சர்வருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஸோ நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வெப் சர்வருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வெப் சர்வரை அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லோக்கல் சர்வரை கிளிக் பண்ணணும். இதில் ஐஇ என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை ஆஃப் பண்ணணும். ஸோ டூல்ஸ்குள்ளே லோக்கல் சர்வரில் இங்கே என்ஹான்ஸ் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் ஆனில் இருக்கிறத ஆஃப் பண்ணுறோம். ஸோ ரெண்டையுமே ஆன் பண்ணுறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் டேஷ்போர்டுக்கு போகிறோம். ஸோ ஐஇ என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசரை ஆஃப் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போது ஒரு 3 நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட்டு, செகண்ட் நெக்ஸ்ட்டு, தேர்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ 3 நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சர்வரோட ரோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சர்வர் ரோலில் இப்போது இந்த சர்வரை நம்ம என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது எது? ஸோ இப்போ அடுத்தது இங்கே சர்வர் ரோலில் வெப் சர்வர். ஸோ வெப் சர்வரை செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணதும் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் ஆட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆட் ஃபீச்சரை கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணதும் திரும்ப நம்ம இதே பேஜுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு 3 நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட்டு. ஸோ நாலாவதாக இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு. ஸோ கடைசியாக ஒரு இன்ஸ்டால். ஸ்லோவாக இருக்கா? ஸோ கம்ப்ளீட் ஆனதும் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது டூல்ஸில் போயிட்டு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை HTML ஃபைலுக்குள்ளே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், டூல்ஸுக்கு போங்க. டூல்ஸ் போயிட்டு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர், ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது சர்வர், ஸோ சர்வரோட டீட்டெயிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். சர்வர் டீட்டெயிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அடுத்தது சைட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் வெப்சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ நமக்கு IIS start அப்படின்னு ஒரு HTML ஃபைல் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் நோட்பேட். ஸோ இப்போது இந்த கண்டென்ட் இருக்கிற இடத்துல நம்மளுடைய வெப்சைட் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம கண்டென்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு ஹெட்டிங், நம்மளோட மெயின் ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங்கை கண்டுபிடிக்கிறேன் வரல. ஸோ இந்த இடத்துல இருக்கு எனக்கு ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங்கில் இது சர்வர் 1 அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்வர் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். உங்களோட சைட்டோட ஹெட்டிங்கில் சர்வர் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? உங்கள் சைட்டோட ஹெட்டிங், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் H1ல் சர்வர் 1. ஏன் அப்படின்னா நம்ம 2 சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த சர்வர் ஓப்பன் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். ஸோ மற்ற எந்த கண்டென்ட்டும் மாற்றலை, ஹெட்டிங்கில் மட்டும் சர்வர் 1. ஸோ ரெண்டாவது சர்வர் கிரியேட் பண்ணும்போது சர்வர் 2 டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் இங்கே நான் பண்ண போகிற சேஞ்சஸ். ஸோ நான் அதை கொடுத்துட்டு ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட்டில் நம்ம கொடுத்தது இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்டார்ட் வித்தவுட் டேட்டா, கண்டினியூ வித்தவுட் டேட்டா. ஸோ இப்போது என்னுடைய சைட்டு இருக்குது. அதுக்குள்ளே நான் இங்கே சர்வர் 1 போட்ட டீட்டெயிலும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த சர்வர் அப்டேட் பண்ணும்போது சர்வர் 2ங்கிறது இங்கே ஹெட்டிங்கில் இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் செட்டப்பை நம்ம ரெண்டாவது பிசிக்கும் பண்ணணும்.
ஸோ இந்த டேஷ்போர்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த விர்ச்சுவல் மெஷினை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மறுபடியும் ஒரு விர்ச்சுவல் மெஷின். ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ விர்ச்சுவல் மெஷின், மறுபடியும் விர்ச்சுவல் மெஷினுக்கு போகிறோம். ஸோ இங்கே நம்ம அடுத்த விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெசோர்ஸ் குரூப் இங்கே கொடுத்துருக்க ரெசோர்ஸ் குரூப்பும் இதுக்கப்புறம் கொடுக்க போகிற ரெசோர்ஸ் குரூப்பும் சேமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயிலாக நோட் பண்ணிங்க. ரெசோர்ஸ் குரூப்பு, லொக்கேஷன், அதுக்கப்புறம் ஓஎஸ். ஸோ என்ன ஓஎஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஓஎஸ் தான் அடுத்த விர்ச்சுவல் மெஷினுக்கும் இருக்கணும். அதே மாதிரி நெட்வொர்க்கு. ஸோ நெட்வொர்க் தெரியல அப்படின்னா இந்த மிஷினை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் என்ன நெட்வொர்க் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போது ரெண்டாவது விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட்டில் போயிட்டு விர்ச்சுவல் மெஷின். ஸோ இங்கேயே நம்ம அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணோம். சேம் ரிசோர்ஸ் குரூப்பு, சேம் நெட்வொர்க்கு, சேம் ரீஜியன். ஸோ ரெண்டாவது வெப் சர்வரில் ரிசோர்ஸ் குரூப் LBRG, விர்ச்சுவல் மெஷினோட நேம் சர்வர் 2. ஆல்ரெடி சர்வர் 1ன்னு கொடுத்துருந்தோம், இதுக்கு சர்வர் 2 அப்படிங்கிற நேமை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரீஜியன் சேம் கொரியா சென்ட்ரல். ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம அவைலபிலிட்டி ஆப்ஷன் இங்கே நம்ம கொடுக்க வேண்டியது நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பண்ணியிருந்த அந்த விர்ச்சுவல் மெஷினுக்கும் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருந்தோம். அடுத்தது செக்யூரிட்டி டைப் ட்ரெஷர் லான்ச் விர்ச்சுவல் மெஷின். ஸோ இமேஜ்லேயும் சேம் இமேஜ். விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் அஷூர் எடிஷன். எஸ் சார். ஸோ இப்போ நம்ம இமேஜை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது சைஸுக்கு போகிறோம். ஸோ சைஸில் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும்போதே சொன்னேன், ஒரு 2 கோர் ஒரு 4 கோர் தான் கொடுப்பாங்க. இப்போ 4 கோர் செலக்ட் ஆகிருக்கு, ஆனால் அங்கே எரர் வருது. ஏன் அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ 0 CPU தான் அவைலபிள்னு சொல்லுது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், 2 கோரை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ 4 கோருக்கு பதிலாக 2 கோர் 16 GB கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ யூசர் நேம் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு, ஸோ போர்ட்டில் சேம் HTTP HTTPS RDP. ஸோ இந்த 3 போர்ட்டையும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். அடுத்தது டிஸ்க்குக்கு போயிடலாம். ஸோ டிஸ்கில் ஒரே ஒரு சேஞ்சு, C டிரைவ் மட்டும் 512 மாற்றினா போதும். ஸோ OS டிஸ்கோட சைஸு 512. delete with VM. ஸோ இப்போது ஸ்டோரேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெட்வொர்க்கிங். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு நெட்வொர்க்கிங். ப்ரீவியஸாக நம்ம வெப் சர்வருக்கு செட் பண்ணியிருந்த அதே நெட்வொர்க்கை இங்கேயும் கொடுக்கணும். ஸோ வெப் சர்வர் 1க்கு
என்ன நெட்வொர்க் கொடுத்துருந்தோமோ சேம் நெட்வொர்க்கை இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே மட்டும் உனக்கு நெட்வொர்க் காட்டலினா இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா கண்டினியூ பண்ணியும் யூஸ் இல்லை. ஸோ இப்போ விர்ச்சுவல் நெட்வொர்க்கு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் ஐபி அந்த நெட்வொர்க் என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது அலோ செலக்டட் போர்ட். ஸோ 3 போர்ட்டு கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்கணும். டெலிட் பப்ளிக் ஐபி இதை எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. மானிட்டரிங்கில் மட்டும் ஒரே ஒரு சேஞ்சு, டிசேபிள். பூட் டைனஸ்டிக்ஸை டிசேபிள் மட்டும் பண்ணால் போதும். அடுத்தது அட்வான்ஸ் டேபில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அடுத்தது டேக். ஸோ டேகில் ஏற்கனவே யார் நம்ம கொடுத்துருக்கோமோ ஸோ சேம் பர்சனை இங்கேயும் கொடுங்க. ஃபைனலாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ இப்போ கோ டு ரிசோர்ஸ் போயிடலாம். ஸோ சர்வர் 2வை நம்ம சர்வர் 1ல் என்ன இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிபி டெவலப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். சரி, இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டு வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிடலாம். சேம் ப்ரொசீஜர். லோக்கல் சர்வரை ஓப்பன் பண்ணுறோம். ஐஇ என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன். ஸோ ஆனில் இருக்கிற கான்ஃபிகரேஷனை ஆஃப் பண்ணுறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் யூசர் ஸோ ரெண்டுலேயும் இந்த செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ இப்போ அடுத்தது டேஷ்போர்டு. ஸோ டேஷ்போர்டுக்கு வந்துட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்ஸ்டாலேஷன் டைப்பில் ஒரு நெக்ஸ்ட்டு, சர்வர் செலெக்ஷனில் ஒரு நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ சர்வர் ரோலில் வெப் சர்வர் ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த ரோலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆட் ஃபீச்சர் கொடுக்குறேன்.
ஸோ மறுபடியும் ஒரு 4 நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபீச்சருக்கு ஒரு நெக்ஸ்ட்டு, வெப் சர்வர் ரோலுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு, ரோல் சர்வீசஸுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு, கடைசியாக கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு. இப்போது இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது டூல்ஸுக்கு போய்க்கிறேன். டூல்ஸில் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர், அதில் சர்வர் 2 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், சைட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், டிஃபால்ட் வெப்சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ இப்போது ஐஏ ஸ்டார்ட் அப்படிங்கிற HTML ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட்பேட். ஸோ இங்கே நம்ம கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுவோம். இதில் ஹெட்டிங்கில் மட்டும் சர்வர் 2ன்னு மாற்றிக்கிறோம். சேம் அதே தான், சேம் வெப்சைட். ஸோ வெப் சர்வர் அப்படின்னாலே ஒரே கண்டென்ட் தான் இருக்கணும். நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஹெட்டிங்கில் மட்டும் என்ன பண்ணுறேன், சர்வர் 1 சர்வர் 2 டைப் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேம் வெப்சைட் கண்டென்ட் தான் இருக்கணும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ சர்வர் 2 அப்படிங்கிற நேம் மட்டும் எடிட் பண்ணியிருக்கேன். மற்றபடி சேம் கண்டென்ட் தான், எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் இது தேவையில்லை. இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 முக்கியமான ஸ்டெப்பு முடிச்சாச்சு. ஸோ வெப் சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு, நெட்வொர்க்கு ரெசோர்ஸ் குரூப்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, லோடு பேலன்சரை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அந்த லோடு பேலன்சரில் இந்த 2 சர்வரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெப் சர்வர் 1 வெப் சர்வர் 2 ரெண்டுலேயுமே கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு, செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ பண்ண வேண்டியது லோடு பேலன்சர். ஸோ லோடு பேலன்சர் அப்படின்னு குளோபல் சர்ச் பாரில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோடு பேலன்சிங் அண்டு கண்டென்ட் டெலிவரி அப்படின்னு வரும். ஸோ இப்போ தான் என்ன பண்ண போகிறோன்னா, முக்கியமான ஸ்டெப்பு இங்கே தான் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 வெப் சர்வரும் லோடு பேலன்சர் கூட கனெக்ட் ஆகும். அதுக்கு கண்டிஷன் நம்ம சொன்ன 3 கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெட்வொர்க் சேமாக இருக்கணும், ரிசோர்ஸ் குரூப் சேமாக இருக்கணும், அதுக்கப்புறம் ரீஜன் சேமாக இருக்கணும். ஸோ இது 3 சேமாக இருந்தால் மட்டும்தான் லோடு பேலன்சர் கூட கனெக்ட் ஆகும். ஸோ இது 3ல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் லோடு பேலன்சரில் ஏதாவது ஒரு சர்வர் தான் கனெக்ட் ஆகும், ஒரு சர்வர் கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், முதல்ல லோடு பேலன்சரில் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த சர்வர் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லோடு பேலன்சரில் க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது ஸ்டாண்டர்டா கேட்வேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம பண்ண வேண்டியது ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சர். ஓகேவா? ஸோ கேட்வே லோடு பேலன்சர் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சரை செலக்ட் பண்ணுங்கள். சேமாக இருக்கணும். ஸோ இங்கேயும் நம்ம ரெசோர்ஸ் குரூப்பு கொடுக்கும்போது அதே சேம் எல்பி
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ ரெசோர்ஸ் குரூப் நான் ப்ரீவியஸாக 2 வெப் சர்வர் கொடுத்த அதே ரெசோர்ஸ் குரூப்பை இங்கே கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது நேம் கொடுக்குறேன், லோடு பேலன்சர், சர்வர், எல்பி சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரீஜியன் நமக்கு ஞாபகம் இருக்கணும், கொரியா சென்ட்ரல். ஸோ நான் அதுதான் கொடுத்துருந்தேன், இங்கேயும் அதுதான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் இந்தியா கொடுத்துருந்தா இந்தியா. ஓகேவா? ஸோ இங்கேயும் எஸ்கேயூவில் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூட் டிராஃபிக் டு பேக் அண்ட் ரெசோர்ஸஸ். ஸோ பேக் அண்ட் ரெசோர்ஸ்னால் நம்மளுடைய வெப் சர்வரில் இருக்கிற கண்டென்ட் தான் பேக் அண்ட் ரெசோர்ஸஸ். அடுத்தது இங்கே டைப்பில் பப்ளிக்காக இன்டர்னலாக. ஸோ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். ஸோ அது இன்னும் விதமாக சொல்லணுனாக்கா பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லலான்னு சொன்னேன். ஸோ இப்போது பப்ளிக் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், இன்டர்னல் பண்ண போகிறதில்ல. ஸோ பப்ளிக் செலக்ட் பண்ணோம். ஸோ டயரில் வந்து ரீஜனல், குளோபல் இதெல்லாம் கொடுக்கலாம். நான் வந்து குளோபல் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த லோடு பேலன்சர் குளோபலாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எந்த ரீஜனாக இருந்தாலும். ஸோ நம்ம இப்போ ரீஜன் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எதை செலக்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் எண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே தான் முக்கியமான பார்ட்டு. இந்த ஐபி அட்ரஸை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸோ பப்ளிக், குளோபல், ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே எந்த ஐபி கான்ஃபிகரேஷன் இருக்காது. ஸோ நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஆட் ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் நம்ம இந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குளோபலாக நம்மளுடைய சர்வர் ஐபியாக இருக்க போகுது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷனுக்கு FEIP அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்டு ஐபி, அதுதான் FEIPன்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பப்ளிக் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுமே தவிர இருக்கிறத செலக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் அங்கே 2 ஐபி அட்ரஸ் காட்டும், 2 பிசியோட ஐபி அட்ரஸ் காட்டும், அதை செலக்ட் பண்ணக்கூடாது. கிரியேட் நியூ கொடுக்கணும். கிரியேட் நியூ கொடுத்து பப்ளிக் ஐபி, ஸோ PIP அப்படின்னு இங்கே நீங்கள் ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஸோ நமக்கு ஐடென்டிஃபை ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த நேம் கொடுக்குறது. ஸோ PIPன்னு பப்ளிக் ஐபிக்கு நேம் கொடுத்தாச்சு. ஃபைனலாக சேவ் கொடுத்துடலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஐபியில் FEIP, பப்ளிக் ஐபியில் PIP. ஸோ இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இங்கே சேஞ்சஸ் பண்ணலை. ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா பிரச்சனை தான். ஸோ கவனி, ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷனில் எரர் வருது அப்படின்னா அப்படியே இங்கே வாங்க. டைப்பில் பப்ளிக் இருக்குது, டயரில் குளோபலுக்கு போல் ரீஜனல் மாற்றிடுங்க. ரீஜனில் மாற்றிட்டிங்கன்னா நமக்கு பப்ளிக் ஐபி ஒன்று கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. டயரில் குளோபலுக்கு பதிலாக ரீஜனல். ஸோ அடுத்தது ஃப்ரண்ட் எண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சேம் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணு. ஸோ நேம் கொடுத்துரு, பப்ளிக் ஐபியில் நேம் கொடு, சேவ் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ யாராவது வராது, வரல. ஸோ அடுத்தது பேக் அண்ட் பூல். ஸோ பேக் அண்ட் பூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எங்கேயோ எம்டியாக தான் இருக்கும்.
ஸோ ஆட் பேக் அண்ட் பூல் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே அந்த பேக் அண்ட் பூலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேக் அண்ட் பூல் நேம் கொடுத்தாச்சு. ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க், ஸோ நம்ம டைப் பண்ணியிருந்த நெட்வொர்க் மட்டும்தான் காட்டும். ஓகேவா? செலக்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க் கொடுத்த உடனே பேக் அண்ட் பூல் கான்ஃபிகரேஷனில் என்ஐசி ஐபி அட்ரஸ்னு காட்டும். ஸோ அதில் என்ஐசி செலக்ட் பண்ணணும். ஐபி கான்ஃபிகரேஷனில் ஆட் கொடுக்கணும். ஸோ ஆட் கொடுக்கும்போது 2 சர்வரும் காட்டணும். காட்டுதா? 2 சர்வரும் காட்டுச்சுன்னா நம்ம சரியாக பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகரேஷன் சரியாக இருந்ததுன்னா 2 சர்வர் உங்களுக்கு காட்டும். ஆடு கொடுங்க. ஸோ ஆடு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இன்பவுண்ட் ரூல். இன்பவுண்ட் ரூலுக்கு வரோம். இங்கே ஒரே ஒரு ரூல் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் லோடு பேலன்சிங் ரூல். லோட் பேலன்சிங் ரூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ரூலுக்கு நேம் கொடுக்குறேன், ரூல் 1. ஓகேவா? ஸோ ரூல் 1 கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் எண்ட் ஐபி அட்ரஸ் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணதை இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ பேக் அண்ட் பூலும் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணதை இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ ப்ரோட்டோகால் நான் ஆல்ரெடி HTTP போர்ட்டோட நம்பர் பார்த்து வைக்க சொன்னேன் இல்லையா, 80. ஸோ அந்த போர்ட் நம்பர் 80. ஸோ பேக் அண்ட் போர்ட்டு சேம் 80. ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஹெல்த் ப்ராப். ஸோ ஹெல்த் ப்ராப் ஆட் பண்ணணும். ஸோ ஹெல்த் ப்ராப்ல கிரியேட் நியூ கொடுக்குறீங்க. கிரியேட் நியூவில் ஹெச்பி. ஸோ ஹெல்த் ப்ராபுக்கு அப்படிங்கிறதுனால ஹெச்பி. ஓகேவா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எதுவுமே நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ஃபில்டு டேட்டா தான் இருக்கும். ஸோ சேவ் கொடுங்க. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா சேவ் கொடுங்க. அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அவுட் பவுண்ட் ரூலை கிளிக் பண்ணுங்கள். ஆனால் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அவுட் பவுண்ட் ரூலில் எதுவுமே நம்ம கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. ஸோ அவுட் பவுண்ட் ரூலில் எதுவுமே நம்ம அவுட் பவுண்ட் ரூல் எதுவும் பண்ணல. அடுத்தது டேக். ஸோ டேகை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ கிரியேட்டட் பை ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் யாராவது பண்ணலை, ஏதாவது ஸ்டெப்பை மிஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. கிரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ 99% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு % டெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போது லோடு பேலன்ஸரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோ டு ரெசோர்ஸ் போனீங்கன்னா டவுன்லோடு கனெக்ட்லாம் வராதிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும்போது பப்ளிக் ஐபி கவுண்ட் 0 வந்தது. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்கு பாரு, ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கா, அதை காப்பி பண்ணுங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணு.
ஸோ காப்பி பண்ணி ஒரு புது டேபில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணு. பேஸ்ட் பண்ணிவிட்டு பிஐபியை டெலீட் பண்ணு. வெறும் ஐபி அட்ரஸை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோ. அதை என்டர் கொடு. இப்போ நம்ம வெப் சர்வரில் போட்ட அந்த வெப்சைட்டு இப்போ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நம்ம சர்வர் மூலயமா ஹோஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு சர்வர் 2 ஓப்பன் ஆகிருக்கு. நான் மறுபடியும் அடுத்த டேப்பில் அதே ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ திரும்ப சர்வர் 2 தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 10 அட்டம்ப்ட் நம்ம திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ எத்தனை முறை பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு அதுதான் வருது. ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, சர்வருக்கு ரியலாக லோடு இருக்கணும். ஸோ வெப் சர்வருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கவுண்ட் இருக்குது. ஸோ அவ்வளோ லோடுக்கு மேலே போனால் மட்டும்தான் அது ஓவர்லோட் ஆகி அடுத்த சர்வர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சர்வர் 2 நான் ஆஃப் பண்ணேன்னா, சர்வர் 2 ஷட் டவுன் பண்ணேன் அப்படின்னா சர்வர் 1 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ இதே இடத்துல சர்வர் 1 மாறும். எப்படி மாறும்னா, சர்வர் 2 ஓவர்லோடு பண்ணணும், இல்லை சர்வர் 2 ஷட் டவுன் பண்ணணும். இப்போ என்னால் ஓவர்லோட் பண்ண முடியாது, அவ்வளோ லோடு கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், சர்வர் 2 ஷட் டவுன் பண்ணுறேன். ஷட் டவுன் பண்ணிட்டா இந்த இடத்துல சேம் இதே இடத்துல சர்வர் 1 ஓப்பன் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? அதுதான் சர்வர் 2 போய் ஷட் டவுன் பண்ணோம்னா இதே இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சர்வர் 1 ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துங்க, எனக்கு சர்வர் 2 மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே போயிட்டு சர்வர் 1 நான் ஷட் டவுன் பண்ண போகிறேன். ஸோ விர்ச்சுவல் மெஷினை ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் சர்வர் 1 இருக்கு இல்லையா? இப்போ சர்வர் 1 ஓப்பன் ஆகணும். சர்வர் 2 இப்போ ஓப்பனில் இருக்குது. அப்போ நான் சர்வர் 2 வந்து ஷட் டவுன் பண்ணணும். ஸோ சர்வர் 2 ஓப்பன் பண்ணுறேன். சர்வர் 2 இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். கொஞ்சம் கவனி. சர்வர் 2 நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இப்போ இங்கே சர்வர் 2 ஓப்பனில் இருக்குது. ஸ்டாப் பண்ணதும் சர்வர் 1ஓட கண்டென்ட்டை இங்கே மாற்றி நமக்கு சர்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் ஆகிட்டுருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இன்னும் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு சர்வர் 2 இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. ஸ்டாப் ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. அப்போது சர்வர் 2 ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் சர்வர் 1 மாறும். ஆயிடுச்சா? ஸோ கவனி, இப்போ என்ன ஆகுதுன்னு புரியுதா? ஸோ வெப் சர்வரோட ஒர்க் அதுதான். ஒரு 4 வெப் சர்வர் இருக்குது அப்படின்னா ஒன்று ஓவர்லோட் ஆகும்போது இன்னொரு சர்வர் அந்த கண்டென்ட்டை சர்வ் பண்ணணும், ஷட் டவுனே ஆகாமல். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வரும்போது 4 சர்வர் இருந்தால் 4 சர்வரும் ஓவர்லோட் ஆகக்கூடாது. 1 by 1 லோட் ஆகிட்டு அடுத்த சர்வர் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் அடுத்தது கவனி. இப்போ சர்வர் 1 ஓப்பனில் இருக்குது. இப்போ நான் சர்வர் 2 ஆன் பண்ணிவிட்டு சர்வர் 1 நான் வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல சர்வர் 2 மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்வர் 2 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்வர் 1 என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ சர்வர் 1 ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஐபி அட்ரஸை யார் போட்டாலும் உங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகும்.
ஒரு ஐபி அட்ரஸ் சர்ச் பண்ணீங்க இல்லையா, இந்த ஐபி அட்ரஸை யார் எந்த சிஸ்டம்லேருந்து எந்த மொபைல்லேருந்து போட்டிங்கனாலும் அந்த கண்டென்ட் ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைலில் கூட ட்ரை பண்ணி பாரு, ஓப்பன் ஆகும். வருதா? இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதும் வெப் ஹோஸ்டிங் தான். ஸோ இப்போ வெப் சர்வர் 1 ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 2 வந்து ஓப்பன் ஆகும். 2 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லோடு பேலன்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கள். 2 வெப் சர்வர், லோடு பேலன்சர், ரெசோர்ஸ் குரூப்பு, நெட்வொர்க்கு 4த்தையும் வந்து டெலீட் பண்ணு. ஸோ நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் டெலீட் பண்ண போகிறேன்.